மோட்டு வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி வாழலாம், எதுக்கு வாழறோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். ஒன்றும் இல்லை, நீ அமைதியா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். உங்களுக்கு சிலது நடக்க வேண்டியதா இருந்திருக்கும், அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அம்பாள் பிரசன்ட் பண்ணதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சண்டை சண்டை டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு போயிட்டு இருந்தேன். நாங்க ஒரு வெண்ணெய் செய்துங்க, அவ்வளோ மிராக்கள். ஒரு வெண்ணெய் செய்து உட்காந்து நான் அழுவேனா, அங்கேருந்து பூ சில 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 சிலன்னு கொட்டும். அப்பவே என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன். வந்தா போதும், காசு போட்டா போதும், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற குரு இவர் கிடையாது. ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பத் ஸ்வாஹா ஜெய் வாராகி. இந்த மந்திர உபதேசத்தை எனக்கு கொடுத்து இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டேஜுக்கு ஆளாக்கி இருக்கிறது கள்ளிக்குப்பத்துல வீட்டு இருக்கக்கூடிய என்னுடைய குருஜி அப்படின்னு நான் உரிமையாவே சொல்லலாம். நம்மளுடைய பரத்வாஜ குருஜியை தான் பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்துல இருக்கக்கூடிய யோகமாயா புவனேஸ்வரி பீடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப லக்கியஸ்டா ஃபீல் பண்ற ஒரு இடம். நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்க வந்தா எனக்கு சரியாயிடும், இவரை பார்த்தா எனக்கு சரியாயிடும், இந்த இடத்துல காலை மிதிச்சா சரியாயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தாங்க. கொரோனாக்கு பிஃபோர், கொரோனாக்கு அப்புறம் அப்படின்னு என் வாழ்க்கையை 2 விதமா பிரிக்கலாம். கொரோனாக்கு முன்னாடி மோட்டு வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி வாழலாம், எதுக்கு வாழறோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு எனக்கு கேமரா உமன் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, எஸ்யூ என்ஜினியர்ஸ் இருக்காங்க, இன்னும் 2 பேர் தம்ப்நெயில் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஹெல்ப்பர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் டெவலப் ஆனதுக்கு ஒரே 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 காரணம் பரத்வாஜ குருஜி மட்டும்தான். இந்த இடத்துல யார் வந்து வீடியோ எடுத்திருக்காங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. முதல் தடவையா நான் குருஜி கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டு, இல்ல கோவில ஒரு தடவை காட்டினாதான் மற்றவங்களுக்கும், நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி நான் எப்படி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி மற்றவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு ரொம்ப நாளா தொடர்ந்து கேட்டு 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 இந்த பர்மிஷன் வாங்கி போடுறேன். அப்படியே பாருங்க, தங்கத்துல ஜொலிக்கிற மாதிரி இந்திரலோகம் இப்படி இருக்குமா, இல்ல ஸ்வர்க்கம் இப்படி இருக்குமா, இல்ல அம்பாலோட இடம் இப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. பட் நம்ம குருஜி இருக்கிற இடம், அம்பாள் இருக்கிற இடம், வராகி இருக்கிற இடத்த அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. தெய்வீகமா இருக்கும். இங்க என்னால் சத்தமா கூட பேச மனசு வராது, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்தீங்கனாலே மனசு அப்படியே லேசா ஆயிடும். எனக்கு மன நிம்மதி கிடைச்ச, எனக்கு தொழில் விருத்தி செய்து கொடுத்த, என் வீட்டு பிரச்சனை, என் ஹஸ்பண்டுக்கும் நானும் எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு போயிட்டு இருந்தேன் நாங்க. இன்னைக்கு அவ்வளோ அந்யோன்யமா அற்புதமா நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம், குடும்பம் சகிதமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு கோவில்னு அடிச்சு சொல்லலாம். நான் போகக்கூடிய சில கோவில்கள்ல மெயினான ஒரு கோவில்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில். நீங்க எல்லாருமே வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம வராகி அம்மாவை குருஜி அப்படியே கொஞ்சுவாரு, அம்மா வாமா, இத செய்யுமா, அதை பண்ணுமா, இவ அழுகுறாமா, இதை கஷ்டப்படுறாமா அப்படின்னு அவர் சொல்ல 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 இவங்க தலையாட்டுற மாதிரி கேட்குற மாதிரிலாம் இருக்கும். இவங்களை நான் வீடியோ எடுத்து போடணும்னு ரொம்ப கேட்டிருக்கேன். திரும்ப 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 கேட்டு இப்பதான் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கா. அம்பாள் இப்பதான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இவகிட்ட வந்துட்டீங்கனாலே இந்த ஒரு மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தீட்சை வாங்கணும், இது ப்ராப்பரா இப்படிதான் பண்ணணும், குளிச்சுட்டு தான் சொல்லணும், சாமி கும்பிட்டுட்டு தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. நீங்க நினைச்ச நேரத்துல, நினைச்ச க்ஷணத்துல உங்ககிட்ட வந்து உட்காருவா. இந்த ரைட் தோல்ல உட்காந்து நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். இது எங்க குருஜி சொன்னது. என்ன தெரியுமா மந்திரம்? ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சிவசம்பு வாராகி வாவா ஹும்பத் ஸ்வாஹா ஜெய் வாராகி. இந்த மந்திரத்தை டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். எந்த தீட்சையும் வாங்க வேண்டாங்க, இதை நீங்க சும்மா டெய்லி படிச்சுக்கிட்டே இருங்க. எப்படி தலை மேல கத்தி நின்னா கூட நீங்க நல்லாதான் இருப்பீங்க, தலை இங்க கத்தி நின்னா கூட நம்ம நல்லாதான் இருப்போம். எப்படி காப்பாத்துவாள்னே தெரியாது, ஆனா நம்மளை காப்பாத்திடுவா. நிறைய பேருக்கு போன நவராத்திரி அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சுமங்கலி பூஜைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, நிறைய அஷ்டமி பௌர்ணமி பூஜைக்கெல்லாம் வந்திருக்காங்க. இங்க அஷ்டமி பௌர்ணமி பூஜைக்கு வந்து அந்த வெண்ணையை மட்டும் வாங்கி சாப்பிட்டு எத்தனை கப்புள்ஸ் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? பல வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், நான் கன்சீவ் ஆகலக்கா, பல வருஷமா நான் என்னென்னவோ பண்றேன், நான் கன்சீவ் ஆகலன்னு ஃபீல் பண்ணவங்க எல்லாம் இந்த கோவிலுக்கு 3 பௌர்ணமிக்கும் 3 அஷ்டமிக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ண வந்து கன்சீவ் ஆனவங்க நிறைய பேர். ஒரு வெண்ணெய் செய்துங்க, அவ்வளவு மிராக்கள். ஒரு வெண்ணெய் செய்து நம்ம லட்சமா கொட்டி கொடுக்குறோம், ஆனா ஒரு வெண்ணெய் நம்மளுக்கு செய்து. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடம். நம்மளோட எதிரிகள் கிட்ட இருந்தோம், நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள்ல இருந்தோம் நம்மளை காப்பாற்றக்கூடிய வராகி அம்மாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அங்கிருந்தே தரிசிச்சுக்கோங்க. இங்க நீங்க வந்து போகணும், இங்க வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே உங்க கர்மா கழிஞ்சிடுச்சு. அதனாலதான் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னே ஒரு பெரிய, இது என்னோட நம்பிக்கைங்க, மித்தெல்லாம் கிடையாது, இது என்னோட பெரிய நம்பிக்கை.
உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க கால் மிதிக்கவே முடியும். ஸோ நம்ம அப்படியே பாலாம்பிகை பார்த்துடலாம். பாலாம்பிகை நான் பல நவராத்திரி கொலு வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நம்ம நினைச்சா இவங்க கிட்ட போக முடியாது, அவங்க நினைச்சு அவங்க நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போக முடியும்ட்டு. காஞ்சிபுரம் பக்கத்துல நெமேலிங்கிற ஊர்ல ஒரு சின்ன பாலாம்பிகை இவ்வளோ சைஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க நம்ம ஒரு குழந்தை சைஸ்லயே அம்பாள் அவ்வளோ அழகா லட்சணமா, நம்ம வீட்டு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப அழகா இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து சொன்னாலே போதும், நம்ம ஒரு குழந்தைகிட்ட சொன்னா சரி சரி அழுவாத அப்படின்னு கையில கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு நம்ம வந்து கட்டி பிடிச்சிக்கோம்ல, அந்த மாதிரி இவங்க கிட்ட நீ சொல்ல கூட தேவையில்ல, இங்க வந்து சும்மா உட்கார்ந்தாலே போதும் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும், தானாவே சரியாயிடும். அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. இங்க உட்காந்து நான் அழுவேனா அங்கேருந்து பூ சல 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 சலன்னு கொட்டும், அப்பவே என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைப்பேன். நிறைய பேர் வீடியோஸ்ல மட்டும்தான் பார்த்திருப்பீங்க, அந்த அம்பால நான் இங்க தத்ரூபமா காமிச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இவங்களுக்காக ஒரு செட்டப் அழகா கிரியேட் பண்ணி, நம்ம இந்திரலோகத்துல கூட இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம குருஜி பரத்வாஜ் குருஜி வந்து அவருக்கு அவர் சவர்ஷனம் செஞ்சுக்கிறாரோ இல்லையோ, பட் இவங்க 4 பேருக்கும் அவ்வளோ சவர்ஷனம் செய்வார், அவ்வளோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா, இது அப்படி பண்ணா நல்லா இருக்குமான்னு. அதனாலதான் இந்த 4 தெய்வங்களும் அவருக்கு அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் என்ன கேட்கறாங்களோ கொடுக்குறாங்க. நான் கேட்டா கூட அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல, பட் குருஜி கேட்டா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? அம்மாக்கு பிடிச்ச குழந்தைன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அம்மா சொல்ற பேச்சு எல்லாம் அந்த குழந்தை கேட்கும். பிடிக்காத ஒரு குழந்தை இருக்கும், அது அம்மா சொல்ற எந்த பேச்சுமே கேட்காது. அப்ப அந்த பிடிக்காத ஒரு குழந்தை இருக்கும்ல, பிடிக்காதுன்னு இல்ல கோவம் வரக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்கிற ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு செய்வாங்க. அந்த மாதிரிதாங்க இது. நம்ம எல்லாம் வந்து அம்பாள் சொல்றதை கேட்கறது கிடையாது. நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம், நம்மளே நம்ம கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். ஆனா நம்ம குருஜி இருக்காருல்ல, அவர் போய் சொல்லுவார், சே பாவம் ஜெயஸ்ரீ பாவம்மா பார்த்து பண்ணுமா அப்படின்னா தானா நம்மளுக்கு செஞ்சிருவாங்க. நம்மளால டெய்லி பூஜை புனஸ்காரம்னு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகம் பண்ணி அந்த அந்த பவரை ஏத்திக்க முடியல. அப்ப நான் வந்து ரொம்ப ஷார்ட்கட் யூஸ் பண்றேன். என்ன தெரியுமா? குருஜி சேர்த்து வச்சிருப்பாரு, அவர்கிட்ட வந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்ற பேர்ல அந்த பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துடுறேன். அதனால நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்குல இருக்கிறதுக்கு காரணமே குருஜியும் அம்பாலும் தாங்க. இங்க நீங்க இப்ப பாக்குறது புவனேஸ்வரி அம்மா, இவங்க பேர்ல தான் இந்த கோவிலே இருக்கு. புவனேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா. அங்க ஊஞ்சல்ல இருக்கிறது ராஜராஜேஸ்வரி. இங்கதான் நீங்க எல்லா பூஜையும் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அந்த பீடமே இதுதான். நம்ம குருஜி இங்க உட்காந்துட்டு அவ்வளோ பூக்கள் அப்படியே கொட்டுவார் பாத்தீங்களா, அது எல்லாமே நடக்கிறது இங்கதான். அவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல். ஒரு நாளைக்கு நம்ம வந்தாலும் நம்ம வரலனாலும், யார் வராங்க யார் வரலன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. இங்க பூஜை நடந்தபடியே இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அஷ்டமி பூஜை முடிச்சு 2 hours தான் ஆகுது. அந்த பவர்ஃபுல் அவ்வளோ மந்திரங்கள் சொல்லி 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 இந்த இடம் பவர் ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் பேசுறேன், உங்களோட வேண்டுதல்களும் நீங்க அங்கிருந்து நினைச்சாலே நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி அம்மா கிட்டயும் ராஜராஜேஸ்வரி கிட்டயும் வச்சிடுறேன். நம்ம நிறைய கோவில்களுக்கு போயிருப்போம், இது வேணும் அது வேணும் பொருள் வேணும் அப்படின்லாம் தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். பட் இங்க வந்து அது எல்லாமே கிடைச்சிடும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த பொருள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களை கல்யாணம் ஆகிறதுல இருந்து, குழந்தை பிறக்கிறதுல இருந்து, வாகனம் வண்டி, அதுக்கப்புறம் வீடு அமையறது, படிப்பு அமையறது, குழந்தைகள் அமையறது, குழந்தைங்களோட படிப்பு, அதனோட கல்யாணம், அதனோட குழந்தை, இது எல்லாம் வம்சாதி வம்சமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த அருள் இருக்கு இல்லையா, நம்ம முக்தி அடையணும், அந்த எண்ணம் யாருக்கு வரணும்? வர்றதே கிடையாது இல்லை இன்னைக்கு. ஆனா குருஜி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அதை விதைப்பாரு. இது மட்டும் இல்லம்மா, அடுத்தது ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடுத்தது நம்ம போகணும், அதுக்கு அடுத்தது போகணும். நிறைய குருமார்கள் கிட்ட நம்ம போயிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு 1008 கன்ஃபியூஷன், எங்க போனா எதை சாப்பிட்டா எதை பித்தம் தெளியும், எதை தின்னால் எந்த பித்தம் தெளியும்ன்ற மாதிரி என்னென்ன பண்ணலான்ட்டு அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நிறைய பேர்கிட்ட போயிருக்கேன். பட் இங்க வரும்போது நம்ம கேட்கறதெல்லாம் வந்துரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த குருஜி கேட்பார், நம்ம குருஜி கேட்பாரு, இது படிச்சியா, இந்த ஸ்லோகத்தை சொன்னியா, இதை ரெகுலரா பண்ணியா, அடுத்தது இது மனப்பாடம் பண்ணிட்டியா அப்படின்னு நம்மளுக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஐயோ நெக்ஸ்ட் டைம் போனா இதை கேட்பாரு, நம்ம இது மனப்பாடம் பண்ணிடணுமேன்னு சொல்லிட்டு நம்ம அதை மனப்பாடம் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி முக்தி அடையிறதுக்கும் இவர் வழி காட்டுவாரு, பொருள் எல்லாம் ஈட்டுறதுக்கு, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான வழியும் நம்மளுக்கு காட்டுவாரு. வந்தா போதும், காசு போட்டா போதும், நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற குரு இவர் கிடையாது. நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல நான் சொல்றேன். அந்த அளவுக்கு அம்பாலோட செல்ல பிள்ளை அவரு, அவரோட செல்ல பிள்ளை நானே சொல்லிக்கிறேங்க. அவர் சொல்வாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுல இருந்து கூட நான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி நினைச்சிட்டே திட்டினா கூட, நான்லாம் கொஞ்சம் உரிமையா அந்த மாதிரி பண்ணிக்கிறது உண்டு. ஏன்னா மனசுல உள்ளதானே திட்டுறோம், அது மாதிரி திட்டிடுவேன்.
மறுநாள் இல்ல அது மறுநாள் மிஞ்சி போனா ஒரு 1 வீக்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் ஆகுதுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம 2026ல இருக்கோம். 2025 நவம்பர் டிசம்பர்லாம் ஏன்டா வாழ்றோம், எதுக்குடா வாழ்றோங்கிற மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம். நீ நீ ஒரு பக்கம் டைவர்ஸ், நான் ஒரு பக்கம் டைவர்ஸ், 2 பேரும் கோர்ட்டுக்கு போனோமா இல்ல வக்கீல் கிட்ட போலாமா, என்ன பண்ணலாம்னு அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டே இருந்தது. இவருக்கு நான் சொல்லி அழுவுறேன். நான் இது மாதிரிலாம் நடக்குது, நான் என்ன பண்ணணும், இதை நான் கண்டினியூ பண்ணணுமா இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்றேன். ஒன்னும் இல்ல, நீ அமைதியா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. என்ன இவர் இப்படி சொல்றாரு, இவர் மேல எனக்கு கொஞ்சம் கோவம். நான் பேசாம இந்த 1 மாசம் நான் இந்த கோவிலுக்கு கூட வரல. அதுதான் நம்மளுடைய கெட்ட நேரம்னு சொல்றது. நல்ல நேரமா இருந்தா நான் அப்பயே வந்திருப்பேன், அப்பவே அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். 1 மாசம் கழிச்சு அதுவா ஸ்லோவா சரியாகுது. ஸ்லோவா சரியான பிறகு இப்ப நான் வரேன். நம்ம ஒரு பிரச்சனைனா அப்ப கோச்சிக்க கூடாது. அம்பாள் கிட்டயோ குருமார்கள் கிட்டயோ நம்ம கோச்சிக்க கூடாது. வந்து சரணாகதி அடைஞ்சிடணும். நம்ம காலில் விழுந்துடணும். எனக்கு இப்பெல்லாம் நடக்குது, எனக்கு தெரியல, எனக்கு என்னால் பண்ண முடியல அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவங்க சரி பண்ணிடுவாங்க. எனக்கு ஒரு ஈகோ, நான் சொல்றேன் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்ட்டு அந்த ஈகோவையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய அம்பாள் கிட்ட இருக்க குரு கிட்ட இருந்து எனக்கு வரக்கூடிய பலன்கள் தாங்க. நான் ஷார்ட்கட்டை யூஸ் பண்றேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வாழ்வாங்கு வாழலாம். இங்க போனாலே இவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கான மெயினான ஒரு ரீசன் இருக்கு தெரியுமா? எந்த கோவிலையும் இல்லாத பல விஷயங்கள், பல அதிசயங்கள். 12 திதி தேவதைகள் இருக்காங்க இல்லையா? அத பிரதமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அமாவாசை பௌர்ணமி வரைக்கும் 12 திதிகள் இருக்காங்க இல்லையா? அந்த 12 திதிகளுமே மேல அவங்களுக்கான யந்திரங்களை மேல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே மகாமேரு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, ராஜராஜேஸ்வரி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் இங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லாகவும் நம்ம கேட்கறது கேட்ட உடனேவும் நடக்குது. சும்மா ஏனோ தானோ எதுக்கோ போடணும்லாம் போடலைங்க. இது ப்ரொமோஷனும் கிடையாது. இன்னைக்கு அஷ்டமி பூஜை காலையில பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க முடியல. இந்த டைம் வந்தேன், ஃப்ரீயா இருந்துச்சு. அப்ப குருஜி நான் இந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டோமா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னவோ அதிசயமா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. சரி எடுத்து போட்டுக்கோமா அப்படின்னாரு. அதனால வந்து எடுத்துட்டேன். இது எனக்கான நேரம் கிடையாதுங்க. உங்களுக்கு சிலது நடக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு அம்பாள் பிரசன்ட் பண்ணதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. சத்தியமா நான் இங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட வளர்ச்சி நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும், குழந்தை இல்லாதது இருக்கும், இல்ல கல்யாணம் ஆகாம இருக்கும், இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சரியா இல்லாம இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். வியாதிகள் அப்படி இப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு தடவை இந்த மண்ணை மெரிச்சா, இந்த கோவிலை மெரிச்சா, நான் சரியான மாதிரி, நான் நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்க. குரு அருள் இருந்தால் திருவருள் தானால் கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து எனக்கு இங்க எப்பவுமே நாங்க வந்தா அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு போவோம். பர்மிஷன் கிடைச்சாலுமே சத்தமா பேசுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால நான் நிறைய பேசல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கிறேன். இந்த கோயிலோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். வேணுங்கிறவங்க தாராளமா வந்து உங்களுடைய பிறவி பயன், உங்களுடைய கடன் இருக்கும் இல்லையா, வினை பயன், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளென்ஸ் பண்ணி நீங்களும் சேமமா சந்தோஷமா 16 செல்வமும் பெற்று பெருவாழ் வாழணும்ன்ட்டு எல்லாம் வல்ல எங்க குருஜியும் வேண்டிக்கிறேன், அம்பாலையும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன்.